ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே எப்படி சார்கோல் சோப் ரெடி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். சார்கோல் சோப் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னன்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து சார்கோல் சோப் யூஸ் பண்ணுறதால நம்ம ஸ்கின்ல எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து சுரக்கிறது அது கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கின்ல வந்து டார்க் ஸ்பாட்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வராமல் தடுக்கும். அதோட மார்க்ஸ் இருந்துச்சுனாலும் அதையும் கம்மி பண்ணும். ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம்ஸும் வராமல் பாதுகாக்கும். ஸ்கின்ல வந்துட்டு ஏஜ் மிரக்கல்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்கின்னை டைட் பண்ணி ஏஜ் மிரக்கல்ஸ் வராமையும் பாதுகாக்கும். ஸ்கின்ல இருக்க ஓப்பன் போர்ஸையும் வந்துட்டு அது கம்மி பண்ணும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க சார்கோல் சோப்பில். வாங்க இந்த சோப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்காக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சார்கோல் சோப் செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் வந்து பியோர் சோப் 100 கிராம் எடுத்திருக்கேன். வைட்டமின் இ கேப்சூல் 1, 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் ஆயில், 50 கிராம் சார்கோல் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து பியோர் சோப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது சோப் பேஸ் கிடச்சாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளிசரின் சோப் நீங்கள் எது கிடச்சாலுமே எடுத்துக்கலாம். அதாவது கண்ணாடி சோப் எது கிடச்சாலும் எடுத்துக்கலாம். இந்த சோப்பை வந்து நான் இந்த மாதிரி நல்லா கிரே பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா சோப்பும் இந்த மாதிரி கிரே பண்ணி எடுத்ததுக்கப்புறமா டபுள் லேயர் பாட்டில் இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்கோல் பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஆலோவேரா ஜெல், பாதாம் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து வைட்டமின் இ கேப்சூல் 1 ஃபுல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உருகி வருது. இப்போ வந்து இது நல்லா உருகி வந்து எல்லாம் மிக்ஸ் ஆக வரைக்கும் இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த சோப்லாம் நல்லா கரைய வரைக்கும், அந்த சோப் வேஸ்ட் வந்து ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த மோல்டில் நீங்கள் வந்து சோப் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த மோல்டில் வந்து ஆயில் வந்து தடவிக்கலாம். ஆயில்னால் பாதாம் ஆயில், கோகோனட் ஆயில், அப்படி இல்லைன்னா வாஸ்லின் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். வாஸ்லின் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சோப் பேஸை வெளியே எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஆயில் வந்து தடவினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சார்கோல் சோப் பேஸை வந்து இந்த மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இந்த சார்கோல் சோப் பேஸை வந்து 1/2 hour ஃப்ரீசரில் வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 மணி நேரம் வெளியே வச்சுருந்தோன்னா இந்த சோப் பேஸ் வந்து நல்லா செட் ஆகி நமக்கு வந்து சார்கோல் சோப் கிடைக்கும். இதை வந்துட்டு நீங்கள் பிளாஸ்டிக் மோல்டில் கூட ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்ம டபுள் லேயர் ஹீட் பண்ணியிருக்கனால இது அதிக ஹீட் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் மோல்டோடு பயப்படாமல் ட்ரை பண்ணலாம். இது வந்து 1/2 hourக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்கோல் சோப் நல்லா திக்காக கிடச்சிருக்கு. இதை வந்து தலைகீழாக கவுத்து நல்லா டேப் பண்ணும்போது நம்மளோட சார்கோல் சோப் ஈஸியாக வெளியே வந்துடும். நம்மளோட சார்கோல் சோப்பும் ரெடி ஆகிடுச்சு. சார்கோல் சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு சார்கோல் சோப் வீக்லி ட்வைஸ் தான் யூஸ் பண்ணணும் உங்கள் ஸ்கின்னுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு சார்கோல் சோப் உங்கள் ஸ்கின்னை ட்ரை பண்ணணும். நீங்கள் ஒரு வேளை ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த சோப் ரெடி பண்ண 1 year வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எப்போவுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த சோப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அலர்ஜியும் வரல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த சோப்பை யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை அலர்ஜி வந்துச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. ஒரு நல்ல வீடியோட உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, டேக் கேர், பை பை.